ஓகே, ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மோபியஸ் இன்வர்ஷன் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 நம்பர் தியரிட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்க போகிறோம். கேபிட்டல் எஃப் ஒன்று, ஸ்மால் எஃப் ஒன்று. அப்போ வந்து அந்த 2 நம்பர் தியரிட்டிக் ஃபங்க்ஷனும் ஒரு ஃபார்முலானால ரிலேட் ஆகிருக்கு. என்ன அப்படின்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் என்னன்றது சம்மேஷன் டி டிவைட்ஸ் என், அதாவது டின்றது என்னுடைய டிவைசஸ், எஃப் ஆஃப் டி, இந்த எஃப் ஆஃப் டியோடைய சம்மேஷன் தான் வந்து கேபிட்டல் எஃப் ஆஃப் என் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த ஸ்மால் எஃப் ஆஃப் என்ன, ஆக்சுவலாக என்ன, இந்த ஸ்மால் எஃப் ஆஃப் என்னை நம்ம எப்படி, இங்கே வந்து எஃப் ஆஃப் டி தானே கொடுத்துருக்கோம், கேபிட்டல் எஃப் ஆஃப் என் தானே கொடுத்துருக்கோம். ஸ்மால் எஃப் ஆஃப் என் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா சம்மேஷன் டி டிவைட்ஸ் என் மியூ ஆஃப் டி, மியூன்றது என்ன, மோபியஸ் ஃபங்க்ஷன், இன்டூ கேபிட்டல் எஃப் ஆஃப் என் பை டி. ஓகேவா? கேபிட்டல் எஃப் ஆஃப் என் பை டி. அப்படி இல்லை அப்படின்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் டி இன்ட்டு மியூ ஆஃப் என் பை டி, இப்படி சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ப்ரூஃப் இருக்குங்க. ஸோ இங்கே ஒரு ப்ரூஃப் இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த மியூ ஆஃப் டி இன்ட்டு எஃப் ஆஃப் என் பை டி எடுத்திருக்காங்க. இதில் வந்து மியூ ஆஃப் டிக்கு வந்து இந்த டி டிவைட்ஸ் என், இந்த சமேஷன் தான். இப்போ எஃப் ஆஃப் என் பை டின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, நம்ம என்ன பார்த்துருக்கோம் அங்கே, என்ன பார்த்தோம், எஃப் ஆஃப் ஃபங்க்ஷன், அதாவது எந்த ஃபார்முலா, இந்த ஃபார்முலா படி எழுதுகிறேன். இந்த ஃபார்முலா படி என்னது, கேபிட்டல் எஃப் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் டி டிவைட்ஸ் என் எஃப் ஆஃப் டி தானே. அப்போது இங்கே நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் என் பை டியை எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா சம்மேஷன் சி டிவைட்ஸ் என் பை டி, அதாவது இந்த டேர்மை சீன்ற டேர்ம் டிவைட் பண்ணுது. அப்போ ஸ்மால் எஃப் ஆஃப் சி இங்கே கொடுத்துருக்கிறது தான் இங்கே வரணும். அப்போ எஃப் ஆஃப் சி இப்படி நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். இப்போது நான் இந்த சம்மேஷன் என்ன பண்ணுறேன், ஒரேடியாக வெளில எடுத்துடுறேன். அப்போ மியூ ஆஃப் டி இன்ட்டு எஃப் ஆஃப் சி அப்படின்னு வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து நான் இந்த டியை வந்து ஒரே சைடு கொண்டுட்டு வரேன். இப்போது எனக்கு வந்து சி டிவைட்ஸ் என் பை டி அப்படின்னா என்ன அர்த்தம், சி டிவைட்ஸ் என்னன்னு அர்த்தம். கரெக்டாக? சி டிவைட்ஸ் என்னன்னு அர்த்தம். அப்போ சி டிவைட்ஸ் என் பை டி அப்படின்னா இந்த என் பை டியை வந்து சியால் டிவைட் பண்ண முடியும். அப்போ இதை நான் வந்து எப்படி எழுதலாம்னா, அதாவது என் பை டின்னு இருக்கிறத சி டிவைட் பண்ணும். இதை தான் வந்து இவங்க எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா என் பை டிசி. ஓகேவா? என் பை டிசி. அப்போ இதை நான் எப்படி எழுதலாம், என் பை சி டிவைடட் பை டின்னு எழுதலாமா? அப்போ டி டிவைட்ஸ் என் பை சி இப்படியும் எழுதலாம் இல்லையா? அதை அந்த மாதிரி மாற்றி இங்கே சம்மேஷன் கொண்டு வந்திருக்கோம். டி டிவைட்ஸ் என் பை சி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கோம். இப்போது செகண்டு இந்த ஈக்குவேஷன் எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னா என் டிவைட் சின்றது 1ஆக இருக்கும்போது தான், அதாவது என் டிவைட் சி அப்படின்றது 1 அப்படின்னு வரும்போது தான் இந்த செகண்ட் ஈக்குவேஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். இதுலேருந்து என்ன தெரியும் அப்படின்னா என் இஸ் ஈக்குவல் டு சின்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஏன்னா இப்போ என்னது, இப்போ வந்து ஒரு 2 நம்பர் வந்து நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு எப்போ 1ன்னு வரும், அதே நம்பரை டிவைட் பண்ணும்போது தானே நமக்கு 1ன்னு வரும். அப்போ n இஸ் ஈக்குவல் டு சின்னு தானே அர்த்தம். ஸோ n இஸ் ஈக்குவல் டு சின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா, சப்போஸ் இந்த இடத்துல n இஸ் ஈக்குவல் டு சி அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா n இஸ் ஈக்குவல் டு சி. அப்போ இங்கே n இஸ் ஈக்குவல் டு சினா என்ன அர்த்தம், இது வந்து டிவைட்ஸ் 1ன்னு போட்டாச்சு. ஸோ மியூ ஆஃப் டி வந்து 1 அப்படின்னு வந்துடும். இங்கே எஃப் ஆஃப் சிக்கு பதிலாக எஃப் ஆஃப் சி, இங்கே சி வந்து ஈக்குவல் டு என்னன்னு ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதோடைய சம்மேஷன் பார்த்தோம் அப்படின்னா சிக்கு பதிலாக என் எஃப் ஆஃப் என்னன்னு போடுவோம். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு ஏற்கனவே இப்படி இருக்குது, அது ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு எஃப் ஆஃப் என்னன்னு மாறிடுது. இன்னொன்று நம்ம வந்து இங்கே இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முலா படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம அந்த டிக்கு பதிலாக என் பை டி வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்து நோட் வந்து என்ன, இப்போ டவ் ஆஃப் என்னன்றது வந்து எப்போ நம்ம சம்மேஷன் ஆஃப் இப்படி சொல்லுவோம் அப்படின்னா எஃப் ஆஃப் டி வந்து எப்போதும் 1ன்னு இருக்கும்போது தான். எஃப் ஆஃப் டி எப்போதும் 1ன்னு இருந்துச்சுன்னா நம்ம எத்தனை டிவைசர்ஸ் வருதோ அத்தனை தடவை 1 ஆட் பண்ணுவோம். லைக் இப்போ டவ் ஆஃப் 10 அப்படின்னா 10 டிவைசர்ஸ் என்ன, 1 2 5 10. கரெக்டாக? அப்போ வந்து அது எஃப் ஆஃப் 1 ப்ளஸ் எஃப் ஆஃப் 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் 5 ப்ளஸ் எஃப் ஆஃப் 10. இங்கே வந்து நீ எஃப்க்கு நம்ம என்ன வேல்யூ போட்டிருந்தாலும் அதுக்கு ஆன்சர் வந்து 1 தான் வரும். ஸோ 1 + 1 + 1 + 1 4, அவ்வளோதான். இதே சிக்மா எடுத்துக்கும் போது இந்த எஃப் ஆஃப் டி வந்து டின்னு இருக்கணும் அதோடைய வேல்யூ. லைக் இங்கே இதே எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே, இங்கே எப்படி இருக்கணும் அப்படின்னா இப்போ இந்த எஃப் ஆஃப் 1ன்றதோடைய வேல்யூ 1, எஃப் ஆஃப் 2 வேல்யூ 2, எஃப் ஆஃப் 5 வேல்யூ 5, எஃப் ஆஃப் 10 வேல்யூ 10. அப்போ இதோடைய ஆன்சர் என்ன வரும், 18 வருமா? இது வந்து சிக்மா ஆஃப் 10. ஓகேவா? ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்கணும். அடுத்தது ஒரு தியரம். For each positive integer n,
மியூ ஆஃப் n இன்ட்டு n + 1 இன்ட்டு n + 2 இன்ட்டு n + 3ன்றது 0 அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ நமக்கு என்ன இருக்குது, n + 1 n + 2 n + 3 இது வந்து ஒரு 4 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம எந்த 4 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அது வந்து 4ஆல் டிவைட் ஆகும். அப்போ இந்த n இன்ட்டு n + 1 இன்ட்டு n + 2 இன்ட்டு n + 3ன்றதை நம்ம 4k அப்படின்னு எழுதலாம். அந்த 4 நம்ம எப்படி எழுதலாம், 2 ஸ்கொயர்னு எழுதலாமா? அப்போ மியூ ஆஃப் 4k அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா 4ன்றது அந்த 4ன்றது வந்து 2 ஸ்கொயர்னு எழுதலாம். கரெக்டாக? ஸோ மியூ ஆஃப் 2 ஸ்கொயர் இன்ட்டு மியூ ஆஃப் k அப்படின்னு பிரிச்சிடலாம். நம்ம கேயோடைய வேல்யூ தெரியாது, அதனால் அப்படி பிரிச்சிடலாம். ஆனால் மியூ ஆஃப் 2 ஸ்கொயர்ன்றது என்ன, அந்த p ஸ்கொயர் அப்படின்ற ஒரு ப்ரைம் நம்பருடைய ஸ்கொயரால் இது டிவைட் ஆகுது. அப்போது இதோடைய வேல்யூ என்னது, 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் அது 0 தான். ஸோ இது 0 அப்படின்னு முடிஞ்சிருது. அடுத்தது கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன். கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன். ஸோ வந்து எந்த ரியல் நம்பர் எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம வந்து ஆக்சுவலாக படிக்கிறது இன்டீஜர்ஸ் பற்றி. நம்ம எந்த ரியல் நம்பர் எடுத்துக்கிட்டாலும் சரி, எக்ஸ்ன்ற எந்த ரியல் நம்பர் எடுத்துக்கிட்டாலும் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷனை நம்ம இப்படி வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆஃப் எக்ஸில் தான் நம்ம டினோட் பண்ணுவோம். அதாவது கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா, நமக்கு கொடுத்துருக்கிற எக்ஸுக்கு கம்மியாக இல்லாட்டி ஈக்குவலாக இருக்கிற லார்ஜஸ்ட் இன்டீஜர். ஓகேவா, லைக் எப்படின்னா x - 1 is less than or equal to square bracket of x less than or equal to x. இப்போ நமக்கு வந்து 1.4 கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1.4 - 1 என்ன, 0.4. 0.4 less than square bracket of 1.4 less than or equal to 1.4. இப்போ இந்த 1.4 விட கம்மியாக இருக்கிற ஒரு இன்டீஜர் என்ன, 1. அதுதான் வந்து 1.4 விட கம்மியாக இருக்கிற லார்ஜஸ்ட் இன்டீஜர் 1 தான். இங்கே வந்து 0 வரலாம், இங்கே 1 வரலாம். இதில் எதுக்கு அதிகமாக இருக்கிறது, இந்த 1 தான். ஸோ இதுதான் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆஃப் 1/1.4. இப்போ கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் 1.4ன்றது 1 இப்படி தான் எடுத்துக்கணும். ஓகேவா, ஸோ இதை வச்சு ஒரு தியரம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, n-ன்றது ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர்னு வச்சுப்போம் அண்ட் p-ன்றது ஒரு ப்ரைம். அப்போது இப்போது n ஃபேக்டோரியல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது அந்த n ஃபேக்டோரியலில் ஒரு ப்ரைம் நம்பருடைய ஹையஸ்ட் பவரை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சம்மேஷன் k is equal to 1 to infinity ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆஃப் n/p/k, வேர் இங்கே வந்து இந்த சீரீஸ் ஃபைனைட் சீரீஸ் தான். ஏன் அப்படின்னா இந்த கேக்கு பதிலாக நம்ம வந்து 1லேருந்து நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம். கேன்றது வந்து 1 to infinity. ஓகேவா, கேல வந்து நம்ம எத்தனை நம்பர் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த n-ஐ விட இந்த p/k வேல்யூ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல n/p/kன்றதுடைய வேல்யூ 0 ஆகிடும். அது வரைக்கும் தான் போக முடியுன்றதுனால இந்த சீரீஸ் ஃபைனைட் சீரீஸ். ஓகேவா, ஸோ அதை ஒரு எக்ஸாம்பிளோட நான் புரிய வச்சுன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ நான் இங்கே எழுதியிருக்கிற எக்ஸாம்பிளே பாருங்கள், n ஃபேக்டோரியல். ஓகேவா, ஸோ நான் வந்து 9ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், அதுதான் எனக்கு வந்து n. அப்போ 9 ஃபேக்டோரியல்னு நான் பார்க்கும்போது இவ்வளோ வேல்யூஸ் வருது. இதை வந்து நான் எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா 2/7 3/4 5/1 7/1 அப்படின்னு நான் வந்து சுருக்கியிருக்கேன். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் இந்த இது இருக்கு இல்லையா, 9 ஃபேக்டோரியலில் 3, இந்த 3ன்ற ப்ரைம் நம்பருடைய ஹையஸ்ட் பவர் என்ன அப்படின்றத தான் நான் பார்க்க போகிறேன். ஓகேவா, அதை நான் பார்க்குறத நான் வந்து இப்படியும் பார்க்கலாம் தான். இதிலே தெரியுது எனக்கு வந்து 3உடைய ஹையஸ்ட் பவர் 4 தான் அப்படின்னு தெரியுது. ஆனால் நான் வந்து இப்படியும் பார்க்கலாம். இதுதான் வந்து ஒரு மெத்தட். இது வந்து சின்ன நம்பர், அதனால நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன். பெரிய நம்பருக்கெல்லாம் என்ன பண்ணுறது, அப்போது அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கும்ல, அதுதான் இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னா, இங்கே நமக்கு p வந்து 3, அதுதானே அந்த ப்ரைம் தானே, நம்ம அந்த ப்ரைமோடைய ஹையஸ்ட் பவர் தானே பார்க்க போகிறோம். ஸோ p வந்து 3, n-ன்றது 9. ஓகேவா, அப்போது நான் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க, k is equal to 1 to infinity n/p/k. அப்போது 9/3/1. ஃபஸ்ட்டு 1ல் ஆரம்பிக்கணும், 3/1. அடுத்து 9/3/2 ப்ளஸ் 9/3/3 ப்ளஸ் 9/3/4மே போடலாம். ஓகேவா, சாரி 3/3 வரைக்கும் தான் போட முடியும். ஏன் அப்படின்னா 3/1 என்ன 3. அப்போ 9/3க்கு நமக்கு ஒரு வேல்யூ வரும் 3. 9/3 ஸ்கொயருக்கு 3 ஸ்கொயருன்றது 9. அப்போ 9/9 1ன்னு வந்துடும். 3 கியூப்ன்றது என்ன 27. கரெக்டாக, 9/27ன்றது 0 பாயிண்டில் போயிடுது. அப்போ இதுக்கு நான் வந்து இன்டீஜர் ஃபங்க்ஷன் பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு 0ன்னு வரும். ஸோ இங்கே வந்து இந்த சீரீஸ் முடிஞ்சிடும். எனக்கு இது வந்து ஒரு ஃபைனைட் சீரீஸாக தான் இருக்கும். இதுக்கு அடுத்து நான் எத்தனை வேல்யூ போட்டாலும் அது எனக்கு 0ன்னு தான் வரும். ஸோ நான் இங்கே முடிச்சுக்கலாம், இதிலே எனக்கு முடிஞ்சிடும். ரைட்டா, அப்போ எனக்கு 3 + 1 4. ஸோ இதோடைய ஹையஸ்ட் பவர் வந்து 4. அது தானே இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், 50 ஃபேக்டோரியல் எடுத்துக்கிறோம். 50 ஃபேக்டோரியலில் எனக்கு 2உடைய ஹையஸ்ட் பவர் வேணும் அப்படின்னா நான் போடணும், n வந்து எனக்கு இங்கே 50, p வந்து எனக்கு இங்கே 2. இப்போது இந்த சமேஷனில் போட்டேன் அப்படின்னா 2/1 2. அதனால் இதுக்கு ஒரு ஆன்சர் வரும். 2 ஸ்கொயர் வந்து 4, இதுக்கு ஒரு ஆன்சர் வரும். 2 கியூபுக்கு வந்து எனக்கு 8, அப்போ அதுக்கு ஒரு ஆன்சர் வரும். 2/4 16 ஒரு ஆன்சர் வரும். 2/5 32, இதுக்கும் ஒரு ஆன்சர் வரும். ஆனால் 2/6 எனக்கு என்ன ஆயிடுது, 64 ஆகிடுது. 50/64ன்றது 0 பாயிண்டில் வரும். அப்போ இதுக்கப்புறம் நான் இதுலேருந்து நான் எது போட்டாலுமே 7 8 எது போட்டாலுமே வந்து எனக்கு 0 தான் வரும். ஸோ என் ஆன்சர் வந்து இதிலே முடிஞ்சிடும்.
ரைட்டா? அப்போ அதோடைய வேல்யூஸ்லாம் போட்டு இங்கே என்ன இருக்குது 12.5 இருக்குது. அப்போ இது 12.5 அப்படின்னா இதோடைய கிரேட்டஸ்ட் இன்டீஜர் வேல்யூ வந்து 12. ரைட்டா? இதை விட கம்மியாக இருக்கணும், கம்மியாக இருக்கிற இன்டீஜர். ஓகேவா? அப்போ 12. அடுத்து இதுக்கு 6, இதுக்கு 3, இதுக்கு 1, இதுக்கு 0ன்னு ஆகிடும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 47 வருது. இதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்கணும். அண்ட் இன்னொரு ஒரு நோட், ஓகேவா? ஒரு சின்ன நோட் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு ஒரு ஃபேக்டோரியல் கொடுத்துருக்காங்க அண்ட் இங்கே வந்து நமக்கு 5 ஹையஸ்ட் பவர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து என்ன 50 ஃபேக்டோரியல், இங்கே n வந்து 50, எனக்கு p வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க. எந்த கொஷின் எடுத்துக்கிட்டாலும் சரி p 5ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த 50 ஃபேக்டோரியலோடைய ஆன்சரை நீங்கள் பாருங்கள். 50 ஃபேக்டோரியலோடைய ஆன்சர் வந்து ரொம்ப பெருசாக போச்சு, அப்படின்ட்டுலாம் போகும். அங்கே அதில் வந்து எத்தனை ஜீரோஸ் இருக்குமோ அதுதான் வந்து இதில் ஆன்சராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், 5 ஃபேக்டோரியல் என்ன 120, 120ல் எத்தனை ஜீரோ இருக்குது? ஒரு ஜீரோ தான் இருக்குது. அப்போ அதுதான் இங்கே ஆன்சர். அத்தனை 5 தான் இங்கே இருக்குது. அதே மாதிரி 10 ஃபேக்டோரியல் பார்த்தா இப்படி ஒரு ஆன்சர் வரும், 2 ஜீரோ இருக்கும். அப்போ 2 5s தான் வந்து இங்கே இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா? இதுதான் வந்து இந்த நோட்டில் அவங்க கொடுத்துருக்குறது அதுதான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆய்லர்ஸ் 5 ஃபங்க்ஷன். ஆய்லர்ஸ் 5 ஃபங்க்ஷன்றதை நம்ம வந்து ஃபை ஆஃப் n அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஓகேவா? ஃபை ஆஃப் n அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கு n சொல்லி ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் கொடுத்துருவாங்க. ஓகேவா? இப்போது நம்ம ஃபை ஆஃப் n-ல் என்னன்றது வந்து நம்பர் ஆஃப், ஓகேவா? அது ஒரு நம்பர் ஆஃப் எதோடைய நம்பர் அப்படின்னா, எதோடைய கவுண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த n நம்ம கொடுத்துருக்காங்களே அந்த n-ஐ எக்ஸீட் ஆகக்கூடாது. அதுக்குள்ளே இருக்கிற நம்பர்ஸ், இப்போ 1லேருந்து அந்த n வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ், அது அந்த n-க்கு ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்கணும். ரிலேட்டிவ்லி ப்ரைம்னா என்ன? ஜிசிடி வந்து 1-ஆக இருக்கணும். ஓகேவா? ரிலேட்டிவ்லி ப்ரைம் அப்படின்னா ஜிசிடி ஆஃப் n, தட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 1-ஆக இருக்கணும். ஓகேவா? ஃபார் ஆல் n greater than or equal to 1, அதாவது 1லேருந்து தான் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் n 10ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுப்போம். அப்போ எனக்கு வந்து ஒவ்வொரு நம்பராக எடுக்கணும். இப்போ n 10 அப்படின்னா 1லேருந்து பார்ப்போம். 1 எடுத்தோம் அப்படின்னா 1க்கும் 10க்கும் ஜிசிடி 1, அதனால் 1 வந்துடும். இப்போ 2 எடுத்தோம் அப்படின்னா 2,10க்கு ஜிசிடி 2 வரும். ஓகேவா? ஏன்னா ரெண்டுமே 2 டேபிளில் வரும். ஸோ 2 எடுக்க முடியாது. 3,10க்கு 1 வரும். ஸோ 3 எடுக்கலாம். 4க்கும் 10க்கும் 2 வரும், எடுக்க முடியாது. ஸோ 5க்கும் 10க்கும் எடுத்தோம் அப்படின்னா 5 வரும், எடுக்க முடியாது. 6க்கும் 10க்கும் எடுத்தோம் அப்படின்னா 6 வரும், எடுக்க முடியாது. 2 வரும், எடுக்க முடியாது. 7க்கும் 10க்கும் பார்த்தோம் அப்படின்னா 1 வரும். ஸோ அதை எடுத்துடலாம். அடுத்து 8க்கும் 10க்கும் பார்த்தோம் அப்படின்னா 2 வரும், எடுக்க முடியாது. 9க்கும் 10க்கும் 1 வரும், எடுத்துடலாம். அப்போ 10க்கும் 10க்கும் பார்த்தோம் அப்படின்னா 10 வந்துடும், எடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ இங்கே எத்தனை இருக்குது? 4 தான் இருக்குது. அப்போ ஃபை ஆஃப் 10ன்றது இதோடைய கவுண்ட் எத்தனை இருக்குது? 1 2 3 4 இருக்குது. ஸோ ஃபை ஆஃப் 10ன்றது 4. இப்படி தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ இங்கே நோட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ n-ன்றது ஒரு ப்ரைம் நம்பராக இருந்தால் ஃபை ஆஃப் n அப்படின்றது n-1 தான் அப்படின்றாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா n is equal to 5. 5ன்றது ஒரு ப்ரைம் நம்பர். அப்போ ஃபை ஆஃப் n-ன்றது 5 - 1 என்னது? 4. அந்த 4 தான் இது. 1 2 3 4 எல்லாமே இதுக்கு ஜிசிடி 1 தான் வரும். ஸோ அதனால் 4. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இஃப் நம்ம வந்து நமக்கு கொடுத்துருக்கிற n-ஐ நம்மளால் ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுது அப்படின்னா, ஃபை ஆஃப் n-ன்றது n into 1 - 1/p1 into 1 - 1/p2 up to 1 - 1/pr வரைக்கும் போகும். ஸோ இதுவும் அதே எக்ஸாம்பிள் 10ன்றதுக்கே பார்ப்போமே. 10 எப்படி எழுதலாம்? 2^1 into 5^1ன்னு எழுதலாமா? அப்போ வந்து இங்கே பேஸில் இருக்கிற நம்பர் தான் எடுத்துக்கணும். ஏன்னா இதுதானே ப்ரைம் 1, p1 p2 ப்ரைம் நம்பர்ஸ் தானே. அப்போது நமக்கு கொடுத்துருக்கிற n 10 into 1 - 1/2 into 1 - 1/5. இப்போ 1 - 1/2ன்றது 1/2, 1 - 1/5ன்றது 4/5. அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும் 10 கூட. இப்போ 1 into 4 4. இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இது வந்து இந்த மாதிரி பெரிய நம்பர்ஸ்லாம் கொடுத்தாங்க, 100 கொடுத்தாங்கன்னா அப்படி போடலாம். இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குது. 250, 400, 1001, 5040, 36,000 இந்த மாதிரி போட்டு கண்டுபிடிக்கலாம். இவ்வளோ தான் வந்து ஆய்லர்ஸ் 5 ஃபங்க்ஷன்.